அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போட. என்னென்னா, நம்ம கோவிலுக்கு போகிறோம், அங்கே வெளியில் போகிறோம், ஏதாவது பிடிச்சது வாங்குகிறோம். அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த வயசானவங்கள்லாம் அந்த இதில் இருப்பாங்கள்ல, ஆசிரமத்தில், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு முடிஞ்சால் காலையில் சாப்பாடோ இல்லை மதியம் சாப்பாடோ எடுத்துன்னு போடலாம். அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி நம்மளால் போட முடியல, நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன் அமையல, இல்லை நம்மளுக்கு அதுக்கான சோர்ஸ் இல்லை கூட இருக்கலாம். நிறைய பேர் நமக்கு அந்த மாதிரி மனசில் எண்ணம் தோணுனாவே ஒரு செகண்ட் அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேணுனாவே அவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க. இது நான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் ஒரு சில இடத்துல இந்த என்னோட பர்த்டே வந்தப்போ நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். ஆசிரமத்தில் இருக்கிற பெரியவங்க, அப்புறம் குழந்தைங்க, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறதுனா, இந்த லேடிஸ்ங்க ஆஃப்டர் டெலிவரி அது பேசலாமான்னு எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் இது பண்ணிக்கோங்க. என்னென்னா, இப்போ கல்யாணம் ஆன உடனே நம்மளுக்கு அப்போ ஒரு வெயிட்டில் இருப்போம். கல்யாணம் ஆன அப்புறமா ஆஃப்டர் டெலிவரி குழந்தைங்கள்லாம் பிறந்த அப்புறம் கொஞ்சம் ஃபேட் ஆகும். அவங்க நான்லாம் அப்படி ஃபுல்லாக ஃபேட் ஆகிட்டு தான் நான் இப்போ கஷ்டப்படுறேன். என்னென்னா, நம்ம அப்போவே அந்த பாப்பா கூடவே சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் டைம் எடுக்கும்போது எக்ஸசைஸ் நல்லா ஒரு 1 hour அந்த மாதிரி நம்ம அப்போவே அந்த குழந்தை பிறந்த ஒரு 3 month 4 month 6 monthலேயே நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த உடம்பு கண்டிப்பாக நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். அது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொன்னேன். அப்போ இருந்தே நான் யோசிப்பேன், நம்ம இவ்வளோ வெயிட் போட்டுட்டு 1 kilo குறைக்கிறதுனா கூட அவ்வளோ கஷ்டம். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெயிட்டை அந்த ஃபஸ்ட்டு அந்த பாப்பாங்க கல்யாணம் ஆன அப்புறம் கொஞ்சம் ஃபேட் ஆகுறவங்க இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நீங்கள் அப்போவே அந்த பாப்பா பிறந்துட்டு அப்புறமே நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்களன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அழகுக்காக நம்ம உடம்பை வச்சுக்கிறத விட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணுன்றது என்னோட ஒரு ஆசை. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாவோ இல்லை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். அப்புறம் நன்றி, வணக்கம்.